ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஃபோடில்ஸ் போயமோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டேஃபோடில்ஸ் போயமை யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இவரை போயட் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க. இவர் ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் உள்ள கனெக்ஷனை அழகாக எல்லா போயம்லேயும் கொடுத்துருப்பாரு. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். இந்த டேஃபோடில்ஸோட ஒரிஜினல் டைட்டில் ஐ வண்டர்ட் லோன்லி அஸ் அ கிளவுட். இட் ரெப்ரசன்ட்ஸ் த பியூட்டி ஆஃப் டேஃபோடில்ஸ். இது ஒரு லிரிக்கல் போயம். இதில் 4 பேராகிராஃப்ஸ் இருக்குது. ஈச் பேராகிராஃப்லேயும் 6 லைன்ஸஸ் இருக்குது. இந்த போயம் காமனாகவே எதை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா பியூட்டி ஆஃப் நேச்சரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியாக கொடுத்துருப்பாங்க. போயமோட ஸ்டார்டிங்கில் வில்லியம் ஷேக்ஸ்பியரும் டோரத்தி ஷேக்ஸ்பியர் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்காங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ராவல் டு லேக் டிஸ்ட்ரிக் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லேக் டிஸ்ட்ரிக் போயிட்டுருக்காங்க. இது எப்போ நடக்குதுன்னா April 15, 1802 உல்ஸ் வாட்டர்னு ஒரு இடம் இருக்குது. லேக்குக்கு கீழே தான் அந்த பிளேஸ் இருக்குது. அங்கே நிறைய டேஃபோடில்ஸ் அங்கே இருக்குது. அதில் நிறைய டேஃபோடில்ஸ் கோல்டன் கலர்ஸில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அதை வில்லியமும் டோரத்தியும் பார்க்குறாங்க. அந்த டேஃபோடில்ஸ் எல்லாமே டான்ஸிங் த்ரூ ஏரால் எல்லாமே அழகாக டான்ஸ் ஆடிட்டு க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேர்ட்ஸ்வர்த் அதனோட பியூட்டியை ரொம்ப அட்மையர் பண்ணுறாரு. போயமோட ஸ்டார்டிங்கில் ஐ ரோமிங் லைக் எ க்ளவுட். நான் ஒரு க்ளவுட் மாதிரி தான் ரோம் ஆயிருக்கேன்ட்டு அவரை க்ளவுடோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. எதனாலனா க்ளவுட் மாதிரி எனக்கும் எந்த ஒரு ஏமும் இல்லாமல் ரோமிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அந்த டேஃபோடில்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த வேலிஸ் ஹில்ஸ் கீழே தான் அந்த டேஃபோடில்ஸ் இருக்குது. சடனாக ஒரு குரூப் ஆஃப் டேஃபோடில்ஸை அவர் பார்க்குறாரு. எல்லாமே பார்க்குறதுக்கு கோல்டன் கலர் டேஃபோடில்ஸ் மாதிரியே இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த டேஃபோடில்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா பிசைட் த லேக்குக்கு பக்கத்தில் இருக்குது. அண்டர் த ட்ரீஸுக்கு கீழேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாமே அழகாக காற்றுல டான்ஸ் ஆடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மில்கி வேயோட இந்த டேஃபோடில்ஸை கம்பேர் பண்ணியிருப்பார். ரொம்ப க்ரௌடாக ரொம்ப ஷைனாக ஸ்டார்ஸ் மாதிரி ஷைன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்குமே அந்த டேஃபோடில்ஸ் இருக்குது. அது தாண்டியும் இருக்குது. இதுக்கு எண்டிங்கே இல்லாமல் நோ எண்டிங் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பார். ரொம்ப அதிகமாக டேஃபோடில்ஸ் லைனாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் 10,000 க்யூட் டேஃபோடில்ஸை நான் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நாட் ஓன்லி டேஃபோடில்ஸ் மட்டும் கிடையாது, இந்த லேக்கும் அந்த வேவ்ஸால் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக அந்த தண்ணியில் அலைகளோடு டான்ஸ் ஆடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனாலுமே அந்த வாட்டரோட வேவ்ஸை விடவே இந்த டேஃபோடில்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக காற்றுல டான்ஸ் ஆடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். எந்த போயட்டாக இருந்தாலுமே இதை பார்த்து அட்மையர் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. எந்த போயட்டாக இருந்தாலுமே இதை பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிரும் இந்த டேஃபோடில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஐ கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். கேஸ்ட்னா தன்னையுமே அறியாமல் மெய் மறந்து பார்க்குறது, மெய் மறந்து நான் பார்த்தேன் அதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈவன் அவர் பெட் போயிட்டும் அந்த டைம்லேயும் அந்த டேஃபோடில்ஸோட விஷனை மெய் மறந்து தூக்கத்தில் நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த பியூட்டி ஆஃப் டேஃபோடில்ஸ் என் கண்ணு முன்னாடியே நிற்கிது, இன்னும் போகவே இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் நான் ரொம்ப டீப்பாக என் ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போவுமே என்னால் அந்த சீன்ஸை மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். மனசில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு கவலை இருந்தாலுமே அந்த டேஃபோடில்ஸ் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் மெய் மறந்து நான் ரொம்ப என்னையே அறியாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவரோட ஹார்ட் ஹாப்பினஸ்ஸால் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டேஃபோடில்ஸை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இந்த காற்று மூலயமா டான்ஸ் ஆடிச்சோ அதை விட அதிகமாகவே என்னோடய ஹார்ட்டும் அந்த டேஃபோடில்ஸை பார்க்கும்போது அழகாக க்யூட்டாக டான்ஸ் ஆடுது அப்படின்ற மாதிரி